துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தின் 31 நாட்களுக்கான தேவன் நமக்கு பெரிய கிருபைகளை செய்தார். இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நாம் மீண்டுமாய் அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவனுடைய அன்பு ஆசீர்வாதம் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தின கர்த்தர் இந்த நாளிலும் நம் மத்தியிலே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அப்படி அந்த உண்மையுள்ள தேவன், நன்மை செய்கிற தேவன், இந்த மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாய் நான் உங்களோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்காய் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தவர். நம் மத்தியிலே இன்றைக்கும் அவர் வார்த்தையின் ரூபத்திலும், அவர் இன்றைக்கும் அவர் ஆவியின் ரூபத்திலும் அவர் நம்மோடு கூட அவர் பேசும் தேவனாக, நம்மை பலப்படுத்தும் தேவனாய், நம்மை வழிநடத்துகிறவராக, நம்முடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனுக்கு, உன்னத தேவனுக்கு, கிருபையும் இரக்கம் நிறைந்தவருக்கு, ஜீவனின் அதிபதிக்கு, தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கத்தாதி கத்தனுக்கு நன்றி சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த ஆராதனை வேலையை ஒப்பு கொடுத்து தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட இந்த நாள் முழுவதும் அவர் இடைப்பட முடியாது. நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் அவருடைய நாம மகிமைக்காய் இம்மட்டும் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தினவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த வாரத்தின் முதலாம் நாள் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம், கிருபை இரக்கம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியாக நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, நம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய தயவு அது மாறாததாக இருப்பதற்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் இருப்பதற்காய் நன்றி. இன்றைக்கும் நீர் வார்த்தையின் ரூபத்தில் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இரக்கம் ஆண்டவரே, ஜீவனை பார்க்கணும். உடைய கிருபை மேலானது தகப்பனே. அந்த கிருபையினாலே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களை நீர் போக்கிலும் மரத்திலும் எங்களை காத்து கொள்கிறீரப்பா. எங்கள் கால்கள் இடராதபடி எங்களை காத்துக் கொள்கிறீரப்பா. எல்லா பலவீன நேரத்திலே எங்களுக்கு கிருபையை தருகிறீர். சோர்வுற்ற நேரையிலே எங்களை நம்முடைய கிருபையினாலே தாங்குகிறீரப்பா. கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, சோதனைகள், வேதனைகள், பலவீனங்கள், ஆண்டவரே, இப்படி சோர்வுகள், அசதிகள், இப்படி எல்லா நேரத்திலும் உடைய கிருபை எங்களை தாங்குகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய வார்த்தையினாலே எங்களுக்கு நீர் ஆண்டவரே வியாதிகள் இருந்தும் ஆண்டவரே சுகத்தை பலத்தை கொடுக்கிற வைத்தியராக இருக்கிறீரப்பா. இதோ ஆண்டவரே, உடைய அன்பு, இந்த ஆண்டவரே உடைய அதனுடைய ஆழம், நீளம், உயரம், அதனுடைய ஆண்டவரே அகலம், ஆண்டவரே அது இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவாக நீர் எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிற தேவனாய் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிற பொழுது நீர் இன்றைக்கும் அதே மாறாத தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியை விட்டு மறைந்து மோடு கூட அந்த மகிமையிலே சேர்ந்து பூர்ணம் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களையும் நீர் தாமே பரிசுத்த ஆவியினால் வார்த்தையினாலும் எங்களை உண்டாக்கி உருவாக்கினவர், எங்களை அக்கினியின் சோதனையிலிருந்து பட்சிக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே மனுஷர்கள் கைகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நித்திய தேவனாம் சத்திய பரனாகிய ஆண்டவரே, நீர் நல்லவராக வல்லவராய் இருக்கிறீரப்பா. கிருபை இரக்கம் நிறைந்தவராக இருக்கிற அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உடைய கரத்திலே ஆராதனை ஒப்புக்கொண்டு பாடல் மூலமா ஆராதிக்கிற வேளையில் உண்மை வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற நேரத்தில் உடைய கிருபை இரக்கம் கிடைக்கும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமாம். தேவ நாம மகிமைக்காக நாம் இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்தில் 894வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை பாடல்கள் மூலமாக அவரை நாம் கனப்படுத்தி அவரை
நாம் போற்றி துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். பட்டோம் அடிந்து கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் அடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, கர்த்தர் சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பதையில் ஒளியாய். பாரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என் ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியா அவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியா அவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் என்றாரே, கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் என்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது.
உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவன் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய், அவர் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே நிற்கிற தேவனாக, தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். அப்படிப்பட்ட தேவனை பாட்டு புத்தகத்திலே 1060வது பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்கிற பாடல். தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமானது அது அவர் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவன். அவர்கள் கண்ணீர்களையும் அவர்கள் துக்கங்கள் பாரங்களையும் துடைக்கிற தேவன் அவர். அவரே தேவ ஆலயமும் அவரே அந்த ஆலயத்தின் ஒளி விளக்காய், அவரே அந்த ஆலயத்திலே வருகிற ஜனங்களுக்கு ஜீவனையும் அந்த ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கிற சுத்த ஜீவ நதியாயும் இருக்கிறார். அவர் சீயோனிலே வாசம் பண்ணுகிற தேவனாய், தம் ஜனத்தை நேசிக்கிறவராய், தம்முடைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தையும் சத்திய வார்த்தையும் கூறி அவர்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அந்த மகிமை நிறைந்தவரை, மகா பரிசுத்தரை நாம் துதிகளோடு அவருடைய சமூகத்திலே நாம் நின்று அவரை கனப்படுத்த, அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு பாட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். இது மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷத்தில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீரியாக, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீரியாக துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய மொழி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனா தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் நதியும் அவரே. இதோ மனுஷ மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே,
தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனா தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவன் செய்யும் அவரே, இதோ மனுஷனின் மத்தி தேவாதி தேவா வாசம் செய்கிறாரே, மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்தலமதிலே, மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்தலமதிலே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே, இதோ மனுஷ மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, சீயோனே வாசல்களை ஜீவதேவன் நேசிக்கிறார், சீயோனே உன் வாசல்களை ஜீவதே நேசிக்கிறார், சீர் மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே, சீர் மிகுந்திடும் சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்தி உம்மையே, இதோ மனுஷ மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, முன்னோடியம் இயேசுபரன் முளைக்கல்லாய் சீயோனிலே, முன்னோடியாய் இயேசுபரன் முளைக்கல்ல சீயோனிலே, வாசம் செய்திடும் உன்னத நகரமதை வாஞ்சையோடு நாடிடுவோம், வாசம் செய்திடும் உன்னத சிகரம வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம், இதோ மனுஷ மத்தி தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷ மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமீன். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர்களுடைய எல்லா தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவருமாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றின தேவன், நம்முடைய காரியங்களை விசாரிக்கிற தேவன், நமக்கு என்ன வேண்டுமோ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுக்கு, மகிமையின் தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இம்மட்டும் நம்மை வழிநடத்தின அந்த உன்னதருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமேன். ஆமேன் தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன், ஆமேன் ராஜாவே. நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்.
அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. ஆமாண்டவரே நன்றி அப்பா. இருந்தாலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி உண்மை நோக்கி ஜெபிக்க இந்த நேரத்தில் இடத்தில் தந்து கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ரட்சாவே நன்றி அப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ராஜாவே. ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் தகப்பனே நன்றி ஐயா. ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் அப்பா. ஆமென் ராஜாவே. இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாய். ஆமென் ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஐயா. பலன் தாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ராஜா. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென் அப்பா. ஆமென் தகப்பனே. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம். நீர் எங்களை இந்த மாதம் முழுவதும் காத்ததற்கு வருகிற புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காய் எங்களோடு கூட நீர் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து இந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரப்பா. எங்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுத்தீர். பொல்லாத மனுஷர்களுக்கும் பூமியில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளுக்கும் நாங்கள் பயப்படாதே திகையாதே கலங்காதே, நானும் தேவன் உனது வலது பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னீரப்பா. எங்களை நீர் பாதுகாக்கிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. எங்களுக்கு போதுமானவருமாக இருக்கிற உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய இரக்கத்திற்காய் நன்றி, உங்களுடைய தயவுக்காய் நன்றி. இதை மகிமைப்படும். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா, கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியா, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும்படியா. அவர் ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர். அவர் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் அவருடைய சமூகத்திலே, அவர் பரிசுத்தாவியிலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்திலே நாம் தங்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு பாடல் மூலமாய் நாம் அவரை ஆராதித்து கனப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷம் 505வது பாடல். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷம் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பலனாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயங்கொண்டு செல்லுதே, கொண்டு செல்லுதே. ஒவ்வொரு நிமிஷமும்
வீணாக போகாதையா, என்னை பெலவா மாற்றுதையா. கிளே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவே தொழுகிறேன் ஐயா, உம் நாமம் வாழ்கவே தொழுகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பெலவான் மாற்றுதையா, என்னை பெலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா, பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போகாதையா, என்னை பெலவானாய் மாற்றுதையா, என்னை பெலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியா ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா, என் இயேசுவே உம் ஆவியா ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான், உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையாம், உயிருள்ள நாள் வரை உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் வீணாக போ, என்னை பெலவானாய் மாற்றுதையா, என்னை பெலவானாய் மாற்றுதையா. ஆமாண்டவரே, எங்களை பெலவானாய் மாற்றுகிறோம். அல்லதே ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் வீணாக்காதபடி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபை கொடும். அவரை தொடர்ந்து இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நான் உம்முடைய சத்திய வார்த்தையை வாசிக்கும் தியானிக்கிற நேரத்திலே தேவன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேச, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிற தேவன், நீர் எங்களுக்காய் முன் குறித்து வைத்ததை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய ஆலோசனை என்ன என்று வார்த்தையின் மூலமாய் நீர் பேசுகிறீர்கள். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே இந்த ஆராதனையை வாசித்து தியானிக்கிற போகிற வார்த்தைகளை ஒப்புக்கொடும். தேவ சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டு பலனடை, வார்த்தையிலே அன்பை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை
விடுதலையை, சுகத்தை, தேவைகளை, ஆண்டவரே எல்லா காரியங்களை நீரே வாய்க்க பண்ணுகிறீர், நீரே எல்லாவற்றையும் வழிநடத்துகிறீர் என்று அறிந்து கொள்ள கிருபையை தொடர்ந்து உடைய ஆலோசனை இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 to 9 வரை நாம் வாசிக்கலாம். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவர், இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே நீர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவரே அப்போஸ்தலனோடு கூட இருந்த என் மகனே தீமோத்தேயுவே என்று சொல்லி ஆண்டவரே தீமோத்தேயை எவ்வளவாய் நேசித்து அந்த தீமோத்தேயுக்கு இனி வரும் நாட்களிலே எப்படி இருக்கும் என்று சொல்லி எப்படியாக ஆண்டவரே இதோ வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகச் செய்கிற எல்லா துன்மார்க்கத்தனமான ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லி அதை போல ஆண்டவரே வீண் கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் கிழவிகளுடைய சீர்கடும் பேச்சுக்களுக்கும் அழிந்து போகிற இந்த ஆத்துமாவை குறித்து கவலைப்படாதபடி அற்ப பிரயோஜனம் இல்லாத இந்த சரீரத்தை குறித்து மேன்மை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிற பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எச்சரிக்கிறீரப்பா. அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட மகிமையான காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதா ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை முன்குறித்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அப்படி நடக்க எங்களுக்கு நீர் தாமே வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து இன்றைக்கும் நீர் பேசுகிற தேவனாய் இருப்பதற்காய் சோதனை. நீரே இரக்கம் பாராட்டும் தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் பேசி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த விசுவாசத்திலே உறுதியாய் பற்றிக்கொள்ள நாங்கள் ஞானத்தோடு புத்தியோடு நடக்க உம்முடைய பிள்ளைகள் என்று எல்லா இடங்களிலும் சாட்சி சொல்ல எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தேவதயவு கிருபை தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து இன்றைக்கும் தேவனுடைய திட்டங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதிலே 6, 7, 8 மீண்டுமாய் வாசிக்கலாம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலே அன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற ஆவிகள், புதிதாக மனம் திரும்புகிறவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் அல்லது அங்கே பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் வரும் நாட்களிலே எப்படி அவர்கள் பிசாசினுடைய பொய்யினுடைய ஆவியினாலே அவர்கள் மனசாட்சியானது சூடுண்டு, எவ்வளவுதான் அறிந்தாலும் எவ்வளவுதான் போதித்தாலும் அந்த மாயையிலே சிக்கிக்கொண்டு உலக மனுஷனுடைய காரியத்தை, அதைத்தான் சீர்கெடும் கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகள் என்று சொல்லி இருக்கிறார். அது இன்றைக்கும் அதிகரித்து கொண்டு காணப்படுகிறது. தேசத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிகளை அது வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. ஆமென். அது எப்படிப்பட்டதாமாம்? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயம். எவ்வளவுதான் சத்தியத்தை அறிந்தால் அந்த பிசாசு என்ன செய்வான் என்றால், இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிறவர்கள் யார் என்று அவன் தொடர்ந்து அவர்களை விசுவாசத்தை, அவர்களுடைய விசுவாசத்தை சீர்குலைக்க பார்க்கிறவனாக இருக்கிறான். எப்படி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மை என்று இன்றைக்கு தேசத்திலே பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய ஞானிகள், பெரிய காரியத்தை செய்கிறவர்கள், பெரிய பணக்காரர்கள் அல்லது இப்படி அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார், இவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னால் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஜனங்களை இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ, அதே போல சபைகளிலேயும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களிலேயும் இப்படிப்பட்ட பொய்யர்கள் பொய்யை பரப்பிக்கொண்டு, அது இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே கோடிக்கணக்கான ஊழியர்கள் தங்களுக்கு தெரிந்ததை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட எனக்கு சென்னையிலே ஒரு பிராமண சமூகத்தில் இருந்து தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு, என்னை போல ஒரு 60 வயதுக்கு மிகையாமல் இருக்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர், அவருக்கு ஒருவர் தொடர்ந்து ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறாராமா. அதை நான் படித்து பார்க்கிறப்ப அதுல அவர்தான் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களை வழிநடத்த போகிற அப்போஸ்தலர் என்றும், அவர்தான் தீர்க்கதரிசி என்றும், அவர்தான் இந்த கடைசி நாட்களிலே மணவாட்டியை மணவாளனோடு இணைக்கப் போகிற அந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு கல்யாண பத்திரிகை போல அதை துண்டு பிரசுரமாக போஸ்ட் என்று சொல்லி அதை எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி அதை இவருக்கு வந்ததை எடுத்து போட்டிருக்காரு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் கல்யாணம், எத்தனை மணிக்கு எப்படி என்ன சொல்லி ஒரு சில வேத வசனத்தை எடுத்து போட்டு அதை படித்தால் உங்களுக்கு அப்படியே, ஓ அது ஆமா, நம்ம கடைசி நாளில் ஆண்டவர் இப்படித்தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, இப்படித்தான் அது நடக்க போகுது என்று சொல்லி அந்த மனிதன் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளுகிற காரியம், அந்த மனிதன் தன்னை அந்த ஊழியத்தை எப்படி அவமானப்படுத்த வேண்டுமோ அதை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறதை அறியாதபடி, அதுதான் வஞ்சகத்தின் ஆவி, அதுதான் பொய்யின் ஆவி, பிசாசுகளின் உபதேசங்கள். என்பது வாசிங்க இந்த 1ஆம் வசனம். சிலர் வஞ்சிக்கிற, பாருங்க, வஞ்சிக்கிற ஆவிகள். முதலாவது என்னது? வஞ்சிக்கிற ஆவிகள். இரண்டாவது பிசாசுகளின் உபதேசங்கள். பிசாசு உபதேசம் பண்ணது, டெவில் டாக்டரின் சொல்லுவாங்க. பிசாசுகளின் உடைய உபதேசங்கள். டாக்டரின் என்றால் உபதேசம்.
அதற்கு செவி கொடுத்து என்ன செய்வார்களாமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது உண்மை என்று சொல்லி நம்பி கடைசியில மெய்யான விசுவாசத்தை விட்டு விலகி போகிறது. குழப்பத்தின் ஆவிகள் வரும். நான் இதான் சொன்னேன், கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாக ஒரு பெரிய கடைசி கால ஊழியத்தை செய்கிற ஒரு பெரிய சபை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு 300 விசுவாசிகள் கூடுகிற 2-3 இடத்திலே சபை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சகோதரன் பிசாசினுடைய வஞ்சகத்திலே மாம்ச இச்சையிலே விழுந்து மரித்து போனார். பிள்ளைகள் இருக்கிறது, நல்ல மனைவி, நல்ல ஒரு வசதியான, ஒரு பார்ப்பதற்கு மிக ஒரு ஃபிலிம் ஆக்டர் மாதிரி இருப்பார். பாருங்க, பிசாசு என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிற ஆவிகள். இன்னைக்கு அந்த சபை சின்னாபின்னமாகி போனது. எத்தனையோ பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போய் விட்டார்கள். அவருடைய நடவடிக்கையை பார்த்து, என்னது இவ்வளவு பெரிய மனுஷன், இவரை நம்பி நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு, இதை விட்டு, அதை விட்டு வந்தோமே. இப்போ இவரும் ஒரு போலியான சாமியாராக, எப்படி இன்றைக்கு உலகத்தில் சொல்றாங்கல்ல, போலி சாமியார், போலி ஆனது என்று சொல்லி, அதை போல இவரும் செய்து விட்டாரே என்று சொல்லி அந்த விசுவாசத்தை வழுவி போற ஜனங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, உபதேசங்களுக்கு ஜனங்களை என்ன செய்கிறாங்க? போதித்து வருகிறார்கள். அப்ப விசுவாசிகள், தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம எதற்கு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாராமா? 6ஆம் வசனம் சொல்லுது என்னவாமா? விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள். ஆமென். நீங்க தேவனுக்குள்ளாக பலப்படுகிற அந்த விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை அனுசரித்து என்ன செய்ய வேண்டுமாமா? அனுசரிக்கிறது என்னது? அதை செய்கிறது, அதுபடி நடக்கிறது. தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? அதை அனுசரித்து நற்போதகம், நல்ல போதனை, குட் டாக்டரின், டெவில் டாக்டரின் அல்ல, பிசாசனுடைய வஞ்சிக்கிற ஆவிகள் அல்ல, டிசீவ்டு ஸ்பிரிட் அல்ல. எப்படி இருக்க வேண்டுமாமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வர்றப்போ அவர் எப்படி அந்த ஊழியக்காரனை பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ என்னோடு கூட வா என்று அவர் அழைக்க வேண்டும். அவரோடு கூட அந்த போஜன பந்தியிலே நாம் போய் உட்கார வேண்டும். அவரோடு கூட அந்த மகிமையிலே நாம் ஒரு கூட்டம் ஜனங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சுற்றி இருக்கிறவர்களை, நண்பர்களை, உறவினர்களை, நமக்கு தெரிந்த எல்லாருக்கும் முன்பாக நம்முடைய ஜீவியமானது எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதையே விட்டுட்டு நம்ம வஞ்சிக்கிராவிகளுக்கு இடம் கொடுக்கிற பொழுது நாம் தூஷிக்கப்படுகிறவர்களாக விடுவோம். தேவநாமம் நம் மூலமாக தூஷிக்கப்படும். எடுத்த உடனே யாரையும் அவங்க திட்ட மாட்டாங்க, தேவனைத்தான் திட்டுவார்கள், தேவனைத்தான் தூஷிப்பார்கள். அப்ப அதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நீங்க இடம் கொடுக்கிற பொழுது அது உங்களை என்ன செய்துவிடும்? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வஞ்சித்து தேவநாமம் உங்கள் மூலமாக தூஷிப்பதற்கு அது இடம் கொடுத்து விடும். அதனாலதான் நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குதாமா? தேவ பக்திக்கு ஏதுவான இந்த ஜீவனுக்கும். வாசிங்க 8ஆம் வசனம். பாருங்க, அதுதான் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. அதுதான் பிரயோஜனம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடாது. அப்பிரயோஜனம் என்னது? ஒன்றுக்கும் உதவாத காரியம், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை போதிக்கிறதோ வேஸ்ட். அப்பிரயோஜனம்னா என்னது? வேஸ்ட்.
அப்ப நல்ல ஒரு தேவ பக்தி எப்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஜீவனத்திற்கும் அப்படின்னு இன்னைக்கு நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் பிற்காலத்திலே தேவனோடு கூட வாழ்கிற பின்வரும் ஜீவனுக்கும் தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நீங்க என்னவா இருக்க வேண்டும்? உறுதுணையா இருக்க வேண்டும். எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரப்ப பாத்தீங்கன்னா, எந்த ஒரு திட்டம் எங்க செயல்படுத்தினாலும் அதை ஒரு 10 பேர் எதிர்ப்பாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு கரண்ட் கம்பம் போடுறாங்க, அல்லது தண்ணி பைப்பு கொண்டு வர்றாங்க, நான் சொல்றது பொதுவான காரியம், அல்லது ரோடு வசதிகள் செய்கிறாங்க, அல்லது கிணறு வெட்டுறார்கள், அல்லது போர் போடுறாங்க, அதை 2 பேர் எதிர்ப்பாங்க. எதிர்க்காத எந்த ஒரு திட்டமே இருக்காது. என்னதான் செய்யுங்க, அதை 2 பேர் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இங்க போடணும், அந்தல தள்ளி போடு, இல்லை இங்க இந்த இடத்துல வேண்டாம், அந்தல செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அவர்களை அது பாதித்து விடுமோ, அல்லது அவர்களுக்கு தான் சொல்றபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல குழப்படி பண்றதுக்குன்னு இருப்பாங்க. அதான் என்னது, ஜனங்களை திசை திருப்புகிற காரியம், ஜனங்களை அங்கே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அல்லது தான் பெரிய மனிதனாக தான் சொல்லித்தான் அது நடந்தது, நான் தான் அதை இப்படி சொல்ல சொன்னேன், இப்படி செய்ய சொன்னேன், இவர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி, இவர் ஒரு பெரிய ஒரு பிளானிங் சொல்ற மாதிரி அவர் பெருமைப்படுத்திக் கொள்வது. இதுதான் என்னதை வஞ்சிக்கிற ஆவிகளாக இருக்கிறது. அப்ப இப்படி தேவனுக்குரிய காரியத்திலேயும் நீங்க விசுவாசத்திலே உங்கள் போதகர் உங்களை போதிக்கிற காரியத்திலே இருந்து உங்களை என்ன செய்வாங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் சோஷியல் மீடியாவில் டிவி இன்னும் யூடியூப்ல இன்னும் ஆயிரக்கணக்கான சோஷியல் மீடியாஸ் இருக்கு. இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்து கடைசியில ஏன் இப்படி நம்ம ஒரு விசுவாசி ஆனோம் என்கிற அளவுக்கு அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், குழப்பத்தின் ஆவிக்குள்ளாக கொண்டு வந்து விடுவார்கள். அதான் தேவன் செய்கிற திட்டத்தை சீர்குலைக்கிறதற்கு என்று பிசாசு செய்கிற வஞ்சகத்தின் ஆவி. தேவனுடைய திட்டத்தை என்ன செய்கிறது, சீர்குலைக்கிறது. யார் மூலமா? தேவனாலே படைக்கப்பட்ட மனிதன் மூலமா. தேவன் மனிதனை ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காக படைச்சார். அந்த மனிதனை சீர்குலைய பண்ணுகிறது. தேவனோடு கூட உறவாடாதபடி, தேவனோடு கூட தேவனுடைய திட்டத்தை உங்கள் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவதற்கு இடையூறாக செய்கிற காரியங்களை பிசாசு செய்கிறான். அதனாலதான் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க 16ஆம் வசனத்தை பாருங்க. உன்னை குறித்தும், அப்போ ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும். ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் யாராக இருக்கிறார்கள், நீங்க விசுவாசி என்கிறது அது பேசிக். எப்படி படிச்சிருக்கிறியான்னா படிச்சிருக்கிற இல்ல. அப்ப படிச்சிருக்கிறீங்கன்னா என்ன படிச்சீங்க அப்படிம்பாங்க. டிகிரியா, அல்லது மாஸ்டர் டிகிரியா, அல்லது டாக்டரேட்டா, அல்லது என்ஜினியரா, அல்லது லாயரா, அல்லது என்ன ப்ரொஃபஷனல் அப்படிம்பாங்க படிச்சா. அதே போல நீங்க விசுவாசி அல்லன்னா உங்களை அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. படிக்கலைன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, உங்களை எந்த பொசிஷன்லயும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க படித்தவர்கள் என்றால் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு இந்த உலகத்துல. அந்த பொசிஷன்ல போய் உட்கார்றதுக்கு ஒரு சில டிகிரி தேவைப்படுகிறது. அதே போல தேவன் 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அந்த ஊழியத்துல, அந்த விசுவாசம்ங்கிற அந்த ஓட்டத்துல, விசுவாசி என்பது படிப்பு. அதுல நீங்க என்னவா இருக்கிறீங்க? முதல் தொகுதி முதல் என்னது? அந்த 5 விதமான ஊழியத்துல முதல் என்னது? சுவிசேஷகன் தான். அப்போஸ்தலர் என்பது கடைசியானது. சுவிசேஷகனாக இல்லாமல் நீங்க சுவிசேஷத்தை சொல்ல தெரியாம நீங்க அப்போஸ்தலன் ஆக முடியாது. சுவிசேஷகனுக்கு அடுத்தது என்னது? போதகர். இந்த 2ம் செய்து நீங்க தேவனை குறித்து சுவிசேஷம் சரியாய் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு ஏன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியணும். சுவிசேஷம்னா என்னன்னு தெரியணும்.
இதுதான் பேசிக், அடிப்படை. அதான் படிப்பறிவு. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ளுறது. அப்ப அதை நீங்க போதிக்கிறது டீச்சர். அடுத்தது நீங்க டீச்சருங்கிற பொசிஷனுக்கு வர்றீங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரா அந்த மாதிரி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறது. முதல்ல விசுவாசியாக ஸ்கூலுக்கு சேர்றீங்க. அடுத்தது சுவிசேஷகரா கற்றுக்கொள்கிறீர்கள். ஒவ்வொரு கிரேடு, அந்த டாக்டர், என்ஜினியர் அப்படி அப்படிங்கிற மாதிரி அதில் சுவிசேஷகரில் அந்த கிரேடுக்குள்ள நீங்க வர்றீங்க. உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிறீங்க. அடுத்தது நீங்க என்ன ஆகுறீங்க? டீச்சருங்கிற நீங்க மறுபடியும் போதகர் ஆகிறது. அடுத்து நீங்க போதகர் ஆகிறப்போ நீங்க சொல்லி அநேகர் மனம் திரும்புறாங்க. 100 பேர், 500 பேர், 1000 பேர் மனங்கிறப்ப நீங்க அவங்களை வழிநடத்துகிற ஒரு மெய்ப்பர் ஆகிறீங்க, பாஸ்டர் ஆகிறீங்க. அப்போ இது எல்லாம் நடக்கிறப்ப தேவன் உங்களுக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கொடுப்பார். தீர்க்க தரிசி ஆகிறீங்க. இது எல்லாம் கலந்தது. விசுவாசி, சுவிசேஷகன், போதகர், மெய்ப்பர், தீர்க்கதரிசி, இது 5ம் கலந்ததுதான் அப்போஸ்தலன். ஆமென். அப்ப அப்போஸ்தலன் தான் டாப்பு. சுவிசேஷகன் முதல் படி. ஆமென். அப்ப முதல்ல என்னது? சுவிசேஷகனாக. அதான் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அப்போ ஒரு சுவிசேஷகன் ஒரு தவறான ஒரு சுவிசேஷகத்தை உங்களுக்கு சொன்னால் அந்த ஆத்துமாவை நரகத்திலே வழி நடத்துறதுக்கு அவன் துணையாக இருக்கிறான். அப்போ ஒரு போதகர் அல்லது ஒரு மெய்ப்பர் அவர் சரியான சுவிசேஷகத்தை, போதகத்தை, சரியான காரியத்தை பிரசங்கிக்காமல் அவர் வஞ்சகத்தின் ஆவியிலே, பொய்யின் ஆவியிலே விழுந்து அவர் தவறாக வழிநடத்துகிற பொழுது அது என்னவாக இருக்கிறது? தேவனை விட்டு வழிவிலகச் செய்ய, விசுவாசிகளை வழிவிலகச் செய்கிற காரியமாக இருக்கு. அதனாலதான் பாருங்க, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அப்போ சுவிசேஷனுக்குரியதை சரியாக செய்ய வேண்டும். ஒரு டீச்சரா சரியான போதகத்தை நீங்க கொடுக்கணும். ஒரு மெய்ப்பரா சபையை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். மெய்ப்பனுக்கு ஐயோங்கிறார் ஆண்டவர். ஏன்னா மெய்ப்பன் தான் என்னது? அந்த சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அந்த சபையில சிறு பிள்ளைகளுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்க வேண்டும், வாலிப பெண்களுக்கு, வாலிப பையன்களுக்கு, வாலிபர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும், திருமணம் ஆகிறவங்களுக்கு என்ன ஆலோசனை, திருமணம் ஆனவர்களுக்கு என்ன, வேலைக்கு செல்பவர்களுக்கு என்ன, வயதானவர்களுக்கு என்ன, விதவைகளுக்கு என்ன, கைம்பெண்களுக்கு என்ன, இப்படி எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மெய்ப்பனாக இருக்க வேண்டும். அப்படி அவர் சொல்லுகிற அந்த ஆலோசனையை மீறி அந்த சுவிசேஷகனோ உபதேசரோ சபையை தவறாக நடத்துகிற பொழுது அதற்கு பொறுப்பும் அந்த மெய்ப்பன் தான். ஏன்னா அந்த சபை போதகன் தவறாக போதிக்கிற பொழுது, மெய்ப்பன் தவறாய் போதிக்கிற பொழுது போதகன் தவறாக போதிப்பான், சுவிசேஷகன் தவறாக போதிப்பான். அதனாலதான் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. தேவ பிள்ளைகளுக்கு பவுல் மூலமாக தேவன் பரிசுத்த வேதத்திலே அநேக உபதேசங்களை, அநேக வார்த்தைகளை சொல்லி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சபை. ஒரு சபையிலே விசுவாசம் என்றால் என்ன, சட்டதிட்டம் என்ன, விசுவாசிக்குரிய அடையாளம் என்ன, ஊழியக்காரனுக்குரிய அடையாளம் என்ன, மேய்ப்பனுக்குரிய அடையாளம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகளில் நிலை கொண்டிரு, அவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வார். அப்ப அதுதான் ரட்சிப்பின் பாதையிலே நடத்த, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது. என்ன குழப்படி வந்தாலும் சரி, என்ன ஆலோசனை யாரு கொண்டு வந்தாலும் சரி, அது வேதத்துக்கு பொருந்தலைன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. செய்யென்றால் செய்யணும், அவ்வளவுதான். இல்ல பாஸ்டர் இப்படி அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னுங்க அதை சபையில அனுமதிக்கிற பொழுது அந்த சபை சீரழிந்து போய்விடும். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். இன்னைக்கு அநேக சபைகளிலே பெரிய ஒரு பணக்காரர் ஒரு யோசனை சொன்னார்.
அல்லது அவர் வயதில் மூத்தவர் அந்த யோசனை சொன்னார், அல்லது இந்த வாலிபன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல பட்டதாரி, அவன் ஒரு யோசனை சொல்கிறான் என்று சொல்லி சபைகளிலே பிசாசானவன் நூதனமான முறையிலே ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். அதனாலதான் நாம தேவ பிள்ளைகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஞானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறப்போ அங்கே 1 தீமோத்தேயு 4:6 நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு பாருங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக இல்ல 6ஆம் வசனம். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பார். பாருங்க, உன் உபதேசத்தை கேட்பவர்களை ரட்சித்துக் கொள்வாய். அடுத்தது தேவனுக்குரிய நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறது. ஆமென். ஒரு நல்ல ஊழியக்காரனாக, அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பழகிறவனா, தேவபக்திக்கென்று ஜனங்களை பழக்குவிக்கிறவர்களாக, தேவனுக்கென்று அங்கே சாட்சியாக நிற்கிற அப்படிப்பட்ட, அதைத்தான் நாங்கள் 13ஆம் வசனத்துல பாருங்க, வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதை ஆயிரும். வாசிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, பைபிள் எடுத்து டெய்லி படிக்கிறதுக்கு யோசிக்கிறது. ஆனால் மொபைலையும் அங்கே சீர்கெடும் கிழவிகளுடைய பேச்சை கண்ட கட்டுக்கதைகளை பேசுறதுக்கு நேரம் இருக்கும். மணிக்கணக்கில் யாரோ பேசுனதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் கூட நேரம் செலவழிச்சிட்டு இருப்பாங்க. நண்பர்களோட, வேலைக்கு போற இடத்துல, குடும்பத்தில், உறவினர்கள், இங்கே அங்கேன்னு எல்லாரும் கூடயுமே அந்த 24 மணி நேரத்தையும் பேசி செலவழிப்பாங்க. ஆனால் வேதத்தை எடுத்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாசிங்கன்னா அவங்க அப்படியே பாம்பு நெளிகிற மாதிரி நெளிவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குதே? பாம்பினுடைய ஆவி, பிசாசனுடைய வஞ்சகத்தின் ஆவி இருக்கிறதுனால என்னது? வேதத்தை வாசிக்கிறதுக்கு பைபிளையே எடுத்து வாசிக்கிறது இல்லை. சர்ச்சில் தான் உட்காந்து பைபிள் வாசிக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, அது தவறு தான். ஆமென். பாருங்க, அதான் அங்க சொல்றாரு, நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா. இதுதான் தேவ திட்டம். தேவ திட்டம் என்னது? நீங்க வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்னைக்கும் பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, நாங்கள் இன்னைக்கும் புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், எப்படி ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலுக்கு என்னென்ன அப்டேட் என்ன, அல்லது ஒரு மிஷினரி வந்தால் அந்த மிஷினரிக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட் மிஷினரி என்ன, பழைய மிஷினரி தூக்கி போட்டு புது மிஷினரி என்ன, எப்படி ஒரு பைக்கு காரு புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கு மாடல். அப்போ அந்த மாடலை பார்த்து எல்லாரும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காருகள்லாம் புதுசு புதுசாக வருது. ஃப்ளைட்டு, அந்த காலத்தில் இருந்த ஃப்ளைட்டு வேறு, இன்னைக்கு இருக்கிற ஃப்ளைட்டு வேறு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் தேவ பிள்ளைகள் மட்டும் என்ன செய்கிறது இல்லை? பைபிளை குறித்து, பைபிளுக்குள்ள நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டும். பைபிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேவ பக்திங்கிற தலைப்புல ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. தேவ பக்தினா என்ன, இந்த பக்தியை எப்படி வளர்த்தி கொள்வது, இதை நீங்க தொடர்ந்து உங்களுக்குள்ள நீங்க செய்யலாம். நேற்று ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 8 வயது 9 வயது ஒரு சிறுமி, அந்த பொண்ணு உலகத்திலேயே அதிக மெமரி உள்ள பொண்ணு சொல்லி அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம நினைப்போம், பெரிய பெரிய நடிகரை பற்றி அல்லது பேர்ட்ஸை பற்றி, அனிமலை பற்றி, ஃப்ளாகை பற்றி, கொடிகளை பற்றி அல்லது இதையெல்லாம் கேட்டு அவார்டு வாங்கியிருக்குன்னு. இது அந்த அவார்டு இல்லை நான் சொல்கிறது. அந்த பொண்ணு, நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
அந்த கேள்வி கேட்கிறவர் சொல்றார், சங்கீதம் 119 160 170 வரைக்கும் சொல்லுன்னா அந்த பொண்ணு அதை சொல்லுது. திடீர்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கேட்கிறார், அந்த பொண்ணு டக்குன்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை இடையில கேட்கறது, அல்லது 10 வசனமா கேட்கறது, 20 வசனமா கேட்கறது. எந்த அதிகாரத்துல என்ன கேட்டாலும் கம்ப்யூட்டர் எப்படி நீங்க ஒரு தட்டுனா அந்த வசனத்தை போட்டா வருதோ அதை போல அந்த பெண் அப்படியே ஒப்புவிக்கிறான். நினைச்சு பாருங்க, நம்ம யாராவது ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னா, ஒரு முழு வசனத்தை ஒரே ஒரு வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அதையே அப்படியே அரை மணி நேரம் மேலே கீழே பார்த்துட்டு, ஐயோ அந்த வசனம் தப்பா போயிருமா, அந்த வசனம் சரியா, அந்த அதிகாரத்தில் அந்த வசனம் தான் அதுவா அப்படிங்கிற குழப்பத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு. அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி தேவன் மேல வைராக்கியம் வந்திருக்குன்னு பாருங்க. உலக காரியத்திற்கல்ல. இன்னைக்கு 1 வயது குழந்தைய, 2 வயசு குழந்தைகளை, 3 வயசு குழந்தைகளை ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு 1 2 3 இப்படி உலகத்து காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள எத்தனை பேர் வேதத்தை மனப்பாடம் செய்து எந்த இடத்துல என்ன கேள்வி என்ன கேட்டாலும் அதை ஒப்பிக்கிறதுக்கு எத்தனை பேர் பழக்க வைக்கிற குடும்பத்துல பைபிளை படிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பைபிள் தான் படிக்கிறம்பாங்க, பைபிளை பார்த்தீங்கன்னா மொபைல்ல பார்க்குறம்பாங்க. அவங்க பைபிள் தான் படிக்கிறாங்களா, வேற என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. சபைக்குள்ளேயே இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு பாருங்க, எப்படியாமா வாசிங்க அந்த 13ஆம் வசனத்தை பாருங்க. பவுல் யார் கூட வர போறாரு? இயேசு கிறிஸ்து கூட திரும்ப வர போகிறார். ஆமென். ஏன்னா பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவேன்னு சொல்லியிருக்காரு. பவுல் ஒரு பரிசுத்தவானா இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட வர போகிறார். அப்ப தேவனுடைய வருகை மட்டும், அதைத்தான் அவர் அந்த அப்படி அடையாளமா சொல்றார். வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசத்திலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனாலதான் தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, அதுதான் சொல்றாரு பாருங்க, நீ தேறுகிற யாவருக்கும், நீ தேறுகிற, அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறப்ப பாருங்க, meditate upon these things, give thyself wholly to them, that their profiting may appear to all. பாருங்க, நீ தேறுகிற யாவருக்கும், நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளிலே நிலைத்திரு. இந்த 3 காரியம், வாசிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, உபதேசிக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதைத்தான் பவுல் தொடர்ந்து தன்னுடைய ஜீவியம் முழுவதும் அவர் அதை செய்து கொண்டே இருந்தார். அதனால்தான் யார் கூட பேசுறப்போ அவர் வேதத்திலே, நீங்க அப்போஸ்தலர்ல வாசித்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை எடுங்க சீக்கிரம். 22 1 2 3 வாசிங்க சீக்கிரம். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறது நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார். பாருங்க, அதுக்கு முந்திலே 40ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா பவுல் படிகளில் நின்று ஜனங்களை பார்த்து அமர்த்தி அவர் எபிரேய பாஷையிலே பேச தொடங்குறார். பவுல் பேசுறது தான் இப்ப நம்ம படிக்கிறோம். என்ன பேசுறாரு? சகோதரரே, பிதாக்களே, நான் சொல்லுகிறதை செவி கொடுங்கள், நான் சொல்லுகிறத கேளுங்கன்னு சொல்லி என்ன சொல்றாரு? அவன் பேசுறதை கேட்டு அங்க இருக்கிறவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நான் யூதன், நான் சிசிலியா நாட்டிலே பிறந்து நகரத்திலே கமாலியான் பாதத்திலே முன்னோர்களுடைய வேத பிரமாணங்களின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியமா இருக்கிறது போல நானும் வைராக்கியமாக இருந்தேன். வேத பிரமாணங்களின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இவன் ஒரு போதகனாக இருக்கிறான்.
வேதத்தை, பழைய ஏற்பாட்டை, அந்த தோரா என்று சொல்லுகிற அந்த பழைய ஏற்பாட்டை புத்தகத்தை அவன் முழுவதும் கற்று தேர்ந்த ஒரு பிரின்சிபல் லெவலுக்கு அல்லது ப்ரொஃபஷனல் லெவலுக்கு அவன் தேறினவனாக இருக்கிறான். அதனாலதான் அவரு நம்மையும் அதே மாதிரி நீங்களும் அதே லெவலுக்கு வர வேண்டும்ங்கிறார். அதான் தேவன் விரும்புகிறது, தேவ பிள்ளைகளுக்கான ஒரு அடையாளமாக இருக்க. அதனாலதான் அங்க சொல்றாரு, நான் வருமளமும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரி. நீ மனம் போன பேச்சிலோ அல்லது யாரோ சொன்னாங்க என்று சொல்லி அதை மாற்றி போடக்கூடாது. வேதத்தை நீங்க உங்களுடைய யோசனையின்படி விடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினார், தீர்க்க தரிசனத்துல பேசினார், தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, டெய்லி ஒரு புழுகு மூட்டை, டெய்லி ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் பஞ்சம் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி இருக்கு, போர் இருக்கு, வறுமை இருக்கும், போராட்டம் இருக்கும்பாங்க. அது தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா அது எப்ப இருந்திருக்குன்னு இருக்காரு ஆண்டவரே. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இவர் என்ன சொல்றது பாத்தீங்களா, நான் சொன்ன பாத்தீங்களா, போர் வரும்னு, அதனாலதான் போர் வந்திருக்கு. பஞ்சம் வரும்னு சொன்னனால பஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லி இவர் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வார். இப்படியும் கீழ்த்தரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சகர்கள் இருக்கிறார். அவர்கள் சத்தியத்தை குறித்து தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஜனங்களை தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் வேதத்தை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். வேதத்தின் காரியத்தை தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறப்ப உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்கிறவர்களை ரட்சிக்கப்படுவார், அவர்களை காத்துக்கொள்வாய். ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க முடியும், ஒரு நல்ல விசுவாசியாக சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள் இன்னும் அநேக காரியங்களை நம்ம தியானிக்கலாம். தொடர்ந்து தேவனுக்கென்று நாம் உண்மையுத்தமாக இருக்க கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படி கேட்ட செய்திகளுக்காக நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கும், இதில் சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே வாசித்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே கர்த்தாவே, இதோ வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கும் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறாரப்பா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாக, இன்டர்நெட் மூலமாய், சோசியல் மீடியா மூலமாக ஜனங்களை தவறு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆராதனை என்கிற பேரிலே தவறான ஆராதனை நடத்தி கொண்டு, தவறான சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு, தவறான ஊழியம் செய்து கொண்டு, ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டும், இதற்கு பணம் அதற்கு பணம் என்று சொல்லி பணத்தை பிடுங்குகிற கூட்டமாக, ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிற கூட்டமாக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிற இந்த பொல்லாத காலத்திலே சத்தியம் எது, சுவிசேஷகம் எது, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையிலே வளராதபடி சுய ஞானத்திலும் சுய புத்தியிலும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எல்லா வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு, வஞ்சகத்தின் செய்திகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் வஞ்சித்து போடாதபடி, உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாதபடி, வஞ்சகத்தின் ஆவிகளுக்கு இடங்கொடாதபடி வார்த்தையிலும் உபதேசத்திலும் நிலைத்திருக்க கிருபையத்தார். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, நீர் இந்த வேதத்திலே சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ள தேவ ஞானத்தை தாரும், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தாரும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். கேட்ட செய்தியின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே வார்த்தையில நிலைத்திருக்கும், உபதேசத்தில் நிலைத்திருக்கும் கிருபையை தான் தொடர்ந்து உடைய கரவங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. துதி கனமகிமையுமா ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமா ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையுமா ஓ எல்லாம் எல்லாமுமே. துதி கனமகிமையுமா ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதாகாலம் நம் அனைவரோடு கொடுப்பதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். God bless you. Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம்